நல்லது. நாங்கள் இன்றைய நாளிலே நாங்கள் சொன்ன மாதிரி யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனம் மிகவும் சிறிய வசனமாக அந்த வசனம் இருக்குது. அந்த சொல் விபசாரம் செய்யாதிருப்பாயாக. ரைட். உண்மையா அந்த 7வது கட்டளையை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது, அதை குறித்து நாங்கள் சிந்திக்கும் பொழுது நாங்கள் அவதானிக்கிறோம், இந்த 7வது கட்டளை எங்களுக்கு என்ன காரியத்தை போதிக்கிறது, என்ன காரியத்தை எங்களுக்கு கற்பிக்கிறது என்பதை குறித்து நாங்கள் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும், அதை கண்டு கொள்ளணும் நாங்க. ரைட். அப்ப இந்த 7வது கட்டளை, அதாவது விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்ற இந்த கட்டளை நமது திருமண வாழ்க்கையை குறித்து எங்களுக்கு கற்றுத்தருகிறது. ரைட். அதாவது நாங்க நம்முடைய திருமண வாழ்க்கையையும் அதே போல பிறருடைய திருமண வாழ்க்கையையும் நாங்க கனப்படுத்தும் படிக்கு இந்த 7வது கட்டளை நமக்கு போதிக்கிறது. அது எப்படின்னு சொன்னாங்க, எப்படியாக அது இருக்கும் என்று சொல்லி ஒவ்வொன்றா நாங்க பார்க்க இருக்கிறோம். பாருங்க, இப்ப இந்த திருமணத்தை உருவாக்கினது யாரு, அதை யாரு கண்டுபிடித்தா? ரைட். வேதாகமத்தை நாங்க பார்க்கிறோம், திருமணத்தை உருவாக்கியது, அந்த திருமணத்தை கண்டுபிடித்தது அது தேவன், இல்லையா? இது அந்த திருமணத்தை குறித்த திட்டமானது தேவனுடைய மனதுல, அவருடைய சித்தத்துல இருந்த ஒரு காரியம். ரைட். எனவே திருமணத்தை கடவுளாகவே மனிதனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறத நாங்க பார்க்கிறோம். ரைட். அப்ப நாங்க வாசிக்கலாம், ஆதியாகமத்தில் நாங்க பார்க்கிறோம், அந்த படைக்கின்ற சந்தர்ப்பத்துல ரைட் ஆண்டவர் என்ன செய்தாரு, மனிதனை ஆணும் பெண்ணுமாக, ரைட், இருபாலினமாக கடவுள் மனிதனை படைக்கிறத நாங்க பார்க்கிறோம். ஆண் பெண்ணாக படைக்கிறாரு. படைத்துட்டு நாங்க பார்க்கிறோம், ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணார், இல்லையா? அயர்ந்த நித்திரை எதுக்காக வர பண்ணாரு? வேதத்துல நாங்க வாசிக்கிறோம், அவனுக்கான ஏற்ற துணையை, சரியா, அவனுடைய வாழ்க்கைய சந்தோஷமாக்குறதுக்கு, அவனுடைய வாழ்க்கையை இன்னும் இனிமை உள்ளதாக மாற்றுவதற்கு அவனுக்கான ஏற்ற துணையை உருவாக்கும்படி, இல்லையா? அப்ப பாருங்க, அந்த ஏதேன் தோட்டத்துல நிறைய மரம் செடி கொடிகள் இருக்கு, நிறைய மிருகங்கள் இருக்கு. அப்ப இந்த ஒரு காரியமும் ஆதாமுக்கான ஏற்ற துணையாக இருக்கவில்லை, இல்லையா? அப்ப இருக்கவில்லை. அப்ப நாங்க என்ன பார்க்கிறோம், கடவுள் ஏற்ற துணைய உருவாக்குறார். ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணி அவனுடைய விழா எலும்புகள் இருந்து ஒன்றை எடுத்து அதை ஒரு பெண்ணாக உருவாக்கி, ஏவாள் அந்த பெண்ணை ஆதாம் கிட்ட கொண்டு விட்டு அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ரைட். அதாவது இப்ப பெண்ணை உருவாக்கி ஆதாமோடு கொண்டு இணைத்து மனதார அவர்களை சந்தோஷமாக அவர்களை ஆசீர்வதிக்கிறார். பழுகி பெருகும்படியாக, இந்த உலகத்தை பூமியை ஆண்டு கொள்ளும்படியாக அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். அப்ப இங்கதான் நாங்க முதலாவது திருமண வாழ்க்கையை நாங்க பார்க்கிறோம், இல்லையா? அப்ப ஒரு நபரைத்தான் கொண்டு ஒருவரோட இணைக்கிறார். அப்ப திருமண வாழ்க்கையின் அந்த அடிப்படை சத்தியத்தை நாங்க இங்க பார்க்கிறோம். ஏற்ற துணை, வேறு ஒரு காரியமும் ஏற்ற துணையாக இருக்க முடியாது, ஒரு பெண் தான் ஏற்ற துணையாக இருக்க முடியும் சொல்லி ஆண்டவர் காண்பிக்கிறார். அதே போல ஒரு பெண் தான் ஒருவனுக்கான ஏற்ற துணை என்று சொல்லி அவர்களை இணைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறத நாங்க பார்க்கிறோம். ரைட்டா? அதே மாதிரி பாருங்க, ஆதியாகமம் 2:24 வாசிக்கிறோம், அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீங்கள் இருவரும் ஒரே மாமிசமாக இருப்பீர்கள். அதாவது ஒரே சரீரமாக ஒரு நபர்களை போல நீங்க இருப்பீங்கன்னு சொல்லி அந்த குடும்பத்தை, அந்த கணவன் மனைவியை கடவுள் ஆசீர்வதிக்கிறத நாங்க பார்க்கிறோம். சரியா? ரைட். அப்ப இந்த திருமண வாழ்க்கை, இந்த கடவுள் உருவாக்கி தந்த இந்த அருமையான இந்த திருமண வாழ்க்கை எப்படியாப்பட்டதுன்னு சொன்னா, அது அன்பில கட்டப்பட்டதாக இருக்கிறது. சரியா? இப்ப பாருங்க, நாங்க இந்த 10 கட்டளைகள்ல மிகுதியான 6 கட்டளைகளை பார்க்கிறோம். அந்த மிகுதியான 6 கட்டளை அந்த 2வது பிரிவுக்குள்ள எப்படியாக வருதுன்னு நாங்க பார்த்திருக்கோம், பிறரை அன்பு கூறுதல். அப்ப அதன் அடிப்படையில் நாங்க பார்க்கிறோம், இந்த திருமண வாழ்க்கையும் இந்த கட்டளையும் கூட அன்பினாலே கட்டப்பட்டிருக்குது. ஆகவே பாருங்க, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், புருஷர்களேன்னு சொல்லும் பொழுது கணவன்மார்களுக்கு சொல்றார், உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து அப்படின்னு சொல்லி இந்த வசனம் தொடங்குது. இந்த இடத்துல
கணவர்மார்களுக்கு கடவுளுடைய வார்த்தை சொல்லுது, கடவுள் இணைத்த அந்த திருமணத்துல உங்களுடைய மனைவிய அன்பு கூறுங்க. இப்ப இந்த அன்பு எப்படியாப்பட்டது நாங்க பார்க்கிறோம். அகாபே அன்பு என்று சொல்லப்படுகிறது. சரியா? கிரேக்க சொல், அந்த அன்புக்கு கொடுக்கப்பட்ட கிரேக்க சொல் அகாபே அன்பு. இந்த அகாபே அன்பு என்று சொல்லப்படும் பொழுது மாய்மாலம் இல்லாத ஒரு அன்பு. தன்னுடைய நம்பிக்கைக்கு துரோகம் செய்யாத விசுவாசம் உள்ள ஒரு அன்பு. அதே போல சுயநலம் இல்லாத, சரியா, சுயநலமின்றி மற்றவர்களுடைய நன்மையை விரும்புகின்ற ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு அன்பாக இந்த அன்பு இருக்கு, இந்த அகாபே அன்பு. இந்த அன்பை தான் கடவுள் சொல்றாரு, உங்களுடைய மனைவிகள் மேல் அன்பு கூறுங்கள், இந்த அகாபே அன்பை நீங்க செலுத்துங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத நாங்க பார்க்கிறோம். சரியா? ஆகவே சுயநலம் இல்லாமல் மற்றவர்கள் மேல நாங்க நம்முடைய மனைவி மேல நாங்க அன்புள்ளவர்களாக இருக்கணும். அந்த அன்பு அர்ப்பணம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சரியா? அப்ப இந்த அகாபே அன்புக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கம் நாங்க பார்க்கணும். எப்படி? எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி கொடுக்கப்படும் அன்பு. இல்லையா? இப்ப பாருங்க, நம்முடைய உறவுகள்ல இருக்கின்ற அன்பு எப்படியாப்பட்டது? எதிர்பார்ப்போடு கொடுக்கப்படும் அன்பு. நான் உனக்கு இப்படி செய்திருக்கிறேன், நான் உனக்கு இப்படியான காரியங்கள்ல உதவி செய்திருக்கிறேன், இப்படியான காரியங்கள்ல உங்களை வழிநடத்தி இருக்கிறேன், உங்களோட கூட இருந்திருக்கிறேன், உங்களுடைய காரியங்களுக்கு நான் வந்திருக்கிறேன், ஆகவே நீங்களும் வரணும், நீங்களும் எங்களுக்கு இந்த மாதிரி காரியங்களை செய்யணும்னு சொல்லி எதிர்பார்ப்போட இருக்கிற சுயநல அன்பு தான் மனிதனுடையது. இல்லையா? ஆனா இங்க சொல்லப்படுது, நீங்க உங்களுடைய மனைவியின் மேல எதிர்பார்ப்பின்றி உங்களுடைய அன்பை, அகாபே அன்பை கொடுக்கும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு சொல்றார். ரைட்டா? அந்த வசனம் சொல்லுது பாருங்க, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தார். ரைட்டா? அப்ப இந்த அகாபே அன்பு எங்க நாங்க பார்க்கிறோம் சொன்னா, கிறிஸ்துவில, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்த அன்பு இது. ரைட்? அவர் பாவிகளாகிய மனிதன் மேல காண்பித்த அன்பு, அதை நாங்க பிறகு பார்க்க இருக்கோம். அவர் எப்படி அந்த அன்பை காண்பித்து அவர் எப்படி அவரை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார், அந்த அகாபே அன்பு. இப்ப நாங்க யோசிப்போம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாதிரி ஒரு மனிதனால தன்னுடைய மனைவியை நேசிக்க முடியுமா? அந்த அன்பை காட்ட முடியுமா? அவர் கடவுள், அவர் முழுமையாக மாய்மாலம் மற்ற எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி அவர் அன்பை கொடுத்தார், எங்களுக்கு கொடுக்க முடியுமா என்று நம்ம யோசிக்க கூடும். ஆனால் பைபிள் எங்களுக்கு சொல்லி தருது, இந்த அன்பு ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இந்த அகாபே அன்பு எப்ப நாங்க கடவுளுக்குள்ள ரட்சிக்கப்பட்டோமோ அப்பொழுது எங்களுடைய இருதயத்தில் என்ன செய்யப்பட்டிருக்குதான்? ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த அன்பை நாங்களாகவே பெற்றுக்கொள்ள முடியாது, ஆனால் அவருடைய கடவுளுடைய பிள்ளைகளுடைய இருதயத்துல இந்த அன்பை கடவுள் என்ன செய்திருக்கிறார்? ஊற்றி இருக்கின்றார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே எபேசியர் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் எங்களுக்கு சொல்லி தருகிறது, அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகின்றான். சரியா? இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அந்த அகாபே அன்பு நம்முடைய இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கிறபடினாலே, எப்படி கிறிஸ்துவானவர் தன்னுடைய மக்களை நேசிக்கிறாரோ, அந்த அகாபே அன்பை எந்த விதமான எதிர்பார்ப்பும் என்று கொடுக்கிறாரோ, அந்த அன்பை என்ன செய்வான்? நம்முடைய மனைவிகள் இடத்துல கொடுக்கும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏன்? அது ஒரே மாமிசமா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் இல்லையா? நீங்க ஒரே சரீரமாக இருப்பீங்க. ரைட்? அப்ப நீங்க அந்த அன்பை செலுத்தும் பொழுது என்ன செய்றீங்களா பாருங்க, அந்த வசனத்தை கடைசி பகுதி, தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகின்றான். இது ஒரு வித்தியாசமான ஒரு அழகான கடவுளுடைய வார்த்தையிலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகின்ற சத்தியம். ரைட்? அடுத்த காரியம், இப்ப கணவர்களை பத்தி பார்த்தோம். இப்ப பாருங்க, மனைவிகளை பத்தி சொல்லும் பொழுது, அந்த குடும்ப காரியங்களை நாங்க பார்க்கும் பொழுதுதான் இந்த 7வது கட்டளை என்ன சொல்லுகின்றது, அந்த 7வது கட்டளையின் விளக்கம் என்னவென்பதை நாங்க அறிந்து கொள்ள முடியும். ஆகவே அடுத்து நாங்க பார்க்கிறோம், மனைவிகளை சொல்லும் பொழுது அந்த வசனம் எபேசியர்ல 5:22, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு என்ன செய்வான்? கீழ்ப்படியுங்கள். சரியா? கணவன் என்ன செய்யணும்? கிறிஸ்து எப்படி என்னைய நேசித்தாரு, அகாபே அன்பை கொடுத்து, அதே போல
அவனும் தன் மனைவியை நேசிக்கணும்னு பார்த்தோம். இங்கு சொல்லப்படுது, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல நீங்க என்ன செய்யணும், உங்களுடைய சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லப்படுது. ரைட்? அடுத்து வாசிக்கிறோம் எபேசியர் 5:23-24 வசனங்கள்ல, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறார், அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் என்ன செய்யணுமா, கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்று மனைவிகளுக்கு சொல்லப்படும். அப்ப கடவுள் இணைத்து ஆசீர்வதித்து ஒரே சரீரமாக இருப்பீர்கள் என்று சொன்ன அந்த குடும்பம், அந்த கணவன் மனைவிக்கு இடையில் இருக்க வேண்டிய அந்த குடும்பத்தை கட்டக்கூடிய காரியங்கள் ஆண்டவர் சொல்லும் பொழுது மனைவிக்கு சொல்றாரு, நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியணும். ரைட்? அதே போல சொல்லப்படுது, புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கின்றான். அப்ப என்னது கீழ்ப்படின்னு சொல்லும் பொழுது, அவனுடைய ஆளுகைக்குள்ள, குடும்பத்துல அவனுடைய வழிநடத்தல்களுக்குள்ள நீங்க இருக்க வேண்டும். சரியா? அந்த 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 ஓர்டர், அந்த சிஸ்டிப்பின் ஓர்டரை பாருங்க. முதலாவது ஆதாம படைக்கிறார், அதுக்கப்புறம் ஏவாள், அதுக்கப்புறம் குழந்தைகள். இந்த ஓர்டர்ல அது இருக்கணும். எனவே கணவன் உங்களுக்கு மனைவிக்கு எப்பொழுதும் தலையா இருக்கின்றான் என்று சொல்லி நாங்க வாசிக்கிறோம். அப்ப இந்த கீழ்ப்படிதல் அன்பானவங்களே, பயந்து கீழ்ப்படுகிற கீழ்ப்படிவு இல்லை இது. சரியா? பயந்து கீழ்ப்படுகிற கீழ்ப்படிவு இல்லை இது. மாறாக தன்னுடைய கணவன் மீது கொண்டிருக்கிற அன்பின் நிமித்தம், சரியா, ஒரே சரீரமாக எங்களை இணைத்திருக்கின்றார் என்ற அந்த அன்பின் நிமித்தம் என்ன செய்யறாங்க, அவங்க சந்தோஷத்தோட கடவுளுக்கு எப்படி அவங்க கீழ்ப்படுகிறாங்களோ அதே போல தன்னுடைய கணவனுக்கும் அவங்க கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், அதாவது கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த காரியத்தில் நாங்க பார்க்கிறோம். அப்ப இந்த கீழ்ப்படிதலும் எப்படியாப்பட்டது? அன்போடு வருகின்ற கீழ்ப்படிதல். அதே போல இதுவும் நிபந்தனையற்றது. அப்படின்னு சொன்னா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி கீழ்ப்படிவது. அதாவது நீங்க இப்படி செய்தீங்கன்னு சொன்னா, இப்படி இருப்பீங்கன்னு சொன்னா, இப்படி காரியங்களை நடப்பிப்பீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு கீழ்ப்படிவேன் என்று ஒரு டிமாண்ட் பண்ணி நிபந்தனை வைத்து கீழ்ப்படுகிற கீழ்ப்படிவு இல்ல. இது முழு சந்தோஷத்தோடு அன்பின் நிமித்தம், கடவுள் எங்களுடைய இருதயத்துல ஊற்றி இருக்கின்ற அந்த அன்பின் நிமித்தம் கீழ்ப்படுகின்ற கீழ்ப்படிவு. சரியா? ரைட்? அப்ப இப்படியான ஒரு அருமையான திருமண வாழ்க்கைக்குள்ள ரைட் நம்ம என்ன செய்யறோம்? இணைகிறோம். ரைட்? இப்ப பாருங்க, நம்ம கடவுளுடைய சமூகத்துல ரைட் என்ன செய்யறோம்? கையை பிடிச்சு மக்கள் எல்லாரும் புடை சூழ இருக்கும் பொழுது நாங்க என்ன செய்யறோம்? ஒருவருக்கொருவர் விவாகத்துல அந்த திருமண உடன்படிக்கையை நாங்க என்ன செய்யறோம் இல்லையா? அந்த உடன்படிக்கை செய்யும் பொழுது நம்ம என்ன செய்யறோம், என்ன சொல்றோம் பாருங்க. இப்ப நம்மளுடைய திருச்சபையில இதை உங்களுக்கு வாசிக்க சொல்லுவாங்க, உங்களை மனப்பாடம் பண்ணி சொல்லுவாங்க திருமண நேரத்துல. ரைட்? அப்ப உங்களுடைய பெயரை இதுல போட்டுக்கொள்ள வேண்டியதுதான் முன்னுக்கு. நான் என்ன சொல்றோம் திருமணத்துல? எங்களுடைய பெயரை சொல்லி, ஆகிய நான் பரிசுத்த விவாக நிலைமையில் கடவுள் நியமித்தபடி தேவனுக்கு முன்பாகவும் பரிசுத்த திருச்சபைக்கு முன்பாகவும் என்ன சொல்றோம்? தேவன் உருவாக்கி தந்த அந்த திருமணத்தை நாங்க எப்படி அந்த திருமணத்துல இணைகிறோமா? ரைட்? கடவுள் நியமித்தபடி கடவுளுக்கு முன்பாகவும் திருச்சபை மக்களுக்கு முன்பாகவும் என்ன சொல்றாங்க? எனது சட்டபூர்வமான மனைவியாக அப்படின்னு திருமணம் முடிக்க போறவர் சொல்றார். அதே போல மனைவியாக போறவங்க சொல்றாங்க, என்னுடைய சட்டபூர்வ கணவனாக என்று சொல்லி அவருடைய பெயரை சொல்லி, ஆகிய இவரை நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன், உம்மோடு ஒருமித்து வாழ நாம் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் ரைட் உமக்கு உண்மையுள்ள கணவனாக அல்லது மனைவியாக உம்முடைய நம்பிக்கைக்கும் உண்மைக்கும் கட்டுப்பட்டு பரிசுத்த சுவிசேஷத்தின்படி உமக்கு உண்மையாய் இருப்பேன் என்று உறுதி கூறுகிறேன் என்று சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? திருமண பந்தத்துல இணைகிறோம். இப்ப பாருங்க, ஏவாளை கொண்டு வந்து ஆதாமு கிட்ட விட்டுட்டு அவர்களை ஆசீர்வதித்தார் கடவுள். அதே போல நாங்களும் கடவுளுக்கு முன்பாக திருமண பந்தத்துல நாங்கள் இணையும் பொழுது இந்த
விவாக உடன்படிக்கை இந்த உறுதிமொழியை நாங்க கொடுக்கும் பொழுது கடவுளுடைய சமூகத்துல அவருக்கு கீழே நாங்க நிற்கிறோம் என்பதை நாங்க ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும். இப்படியாக நாங்க திருமண பந்தத்துல இணைகிறோம் இல்லையா? ஆகவேதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. ஏன்? திருமணம் எவ்வளவு கனம் உள்ளது, அது கடவுள் உருவாக்கியது, கடவுள் அதை ஆசீர்வதிக்கின்றார் இல்லையா? கடவுளுடைய சமூகத்துல, கடவுளுடைய பிரசன்னத்துல நான் வாக்கு தத்தம், நான் உறுதிமொழி கொடுத்து சேர்ந்த விவாகம் அது. எனவே அந்த விவாகம் எப்படியாப்பட்டதா இருக்கணும்? கனம் உள்ளதாக, அது பரிசுத்தம் உள்ளது. அதே போல அந்த திருமண உறவை பாதுகாக்கும்படியாக ஆண்டவர் என்ன செய்யறாரு? இந்த 7வது கட்டளையை கொடுக்கிறார். அந்த கனமுள்ள, அந்த பரிசுத்தம் உள்ள அந்த திருமண உறவை பாதுகாத்து கொள்ளும்படியாக இந்த கட்டளை கொடுக்கப்படுகிறது. என்னது? விபசாரம் செய்யாதிருப்பாயாக. ரைட்? இப்ப பழைய ஏற்பாட்டில் அன்பானவர்களே, இந்த கட்டளையை மீறுகிறவர்களுக்கு நாங்க தொடர்ந்து பார்த்து கொண்டு வர மாதிரி மரண தண்டனை கொடுக்கப்படுது கடவுளுடைய திட்டத்தின்படி. பாருங்க, ஒருவன் பிறனுடைய மனைவியோட விபசாரம் செய்தால், பிறன் மனைவியோட விபசாரம் செய்த அந்த விபசாரனும் அந்த விபசாரியும் கொலை செய்யப்பட கடவர்கள். லேவியராகமம் 20:10 நாங்க வாசிக்கிறோம் என்று கடவுள் கட்டளை கொடுக்கிறார். காரணம் என்ன? அது கனம் உள்ளது, பரிசுத்தம் உள்ளது. தேவன் ஒரு நோக்கத்தோடு அந்த குடும்பத்தை உருவாக்கி இருக்கின்றார். ஆகவே அதுக்கு விரோதமாக செயல்படும் பொழுது, அந்த உடன்படிக்கையை உடைக்கும் பொழுது கடவுள் அதுக்கு பயங்கரமான தண்டனை கொடுக்கிறத நாங்க பார்க்கிறோம் அன்பானவர்களே. ரைட்? அடுத்து பார்க்கிறோம், இந்த பாவமானது, இந்த 7வது கட்டளை மீறுவதானது, இந்த 7வது கட்டளையை மீறி நாங்க செயல்படுவதானது எப்படியா இருக்குன்னு சொன்னா, கணவன் மனைவிக்கு இடையிலான அந்த உடன்படிக்கை செய்து கொண்ட அந்த அன்புக்கு துரோகம் செய்யற மாதிரி செயலாக அது இருக்கும். அதாவது திருமண உடன்படிக்கையை உடைக்கிற செயலாக இருக்கும் விபச்சாரம் செய்வது என்பது. கடவுள் ஏற்படுத்தி தந்த அந்த அழகான குடும்பத்தை, அந்த உறவை, அந்த திருமண உடன்படிக்கை, அதாவது நாங்க பார்த்தோம் இல்லையா, இந்த உடன்படிக்கை கடவுளுக்கு முன்பாக நானும் நீங்கள் சொன்ன உடன்படிக்கை, அதை நாங்கள் உடைக்கிறவர்களாக இருக்கிறோம் இந்த பாவத்துல நாங்க ஈடுபடுவதின் மூலம். இப்ப பாருங்க, விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லப்படும் பொழுது வேறு எந்தெந்த முறைகள்ல நாங்க இந்த திருமண உடன்படிக்கையை நாங்க உடைக்கிறவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அழகான விளக்கம் கொடுக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 27-28. ஆண்டவர் சொல்றார், விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபசாரம் செய்தாயிற்று என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். இதற்கான விளக்கம் என்ன? ஆண்டவர் என்ன காரியத்தை இதன் மூலம் வெளிப்படுத்துறாருன்னு சொன்னா, விபச்சாரம் என்பது நாங்க பார்த்தோம் இல்லையா, அந்த லேவியராகமம் 20:10 ஒருவன் இன்னும் ஒரு மனைவியோட அல்லது இன்னொரு மனைவி இன்னும் ஒரு கணவனோட ஈடுபடுறதை நாங்க பார்த்தோம். ஆனா இங்க ஆண்டவர் இயேசுக்கு சொல்ற விதத்தை நாங்க பார்க்கும் பொழுது, இந்த விபச்சார பாவம் சரீர ரீதியாக, அதாவது வெளிப்படையான செயல்ல மட்டும் சம்பந்தப்பட்டது அல்ல. மாறாக ஆண்டவர் சொல்றாரு, அது இச்சை, அது இருதயத்தோடு சம்பந்தப்பட்டது. இச்சையோடு பார்க்கிறவன் சொல்லும் பொழுது அது இருதயத்துல தோன்றுகின்றது அந்த இச்சை. இருதயம் சொல்லும் பொழுது எங்களுடைய சரீரத்துல இந்த ரத்தத்தை பம்ப் பண்ற அந்த பார்ட்ஸ் இல்ல வேதத்துல சொல்லப்படுற இருதயம். இங்க சொல்லப்படுற இருதயம் எங்களுடைய மைண்ட், எங்களுடைய உள்ளான மனுஷன், எங்களுடைய மனசுன்னு சொல்லுவோம். அந்த 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 உயிர், அந்த ஆத்மா, அந்த உயிர்ல இருந்து தான், அந்த உள்ளான மனுஷன்ல இருந்து தான் எல்லா விதமான இச்சைகளும் எல்லா விதமான பாவங்களும் என்ன செய்யுது? ஊற்றெடுத்து வெளியே வருது. ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, வெளிப்படையாக ஒருவன் இந்த பாவத்துல ஈடுபட முதல்ல எங்க அந்த பாவம் ஆரம்பிக்குது? உள்ளான இருதயத்துல. ஆண்டவர் காட்டுறாரு, உள்ளான ரீதியில ஏற்படுகின்ற அந்த இச்சை. அப்ப அந்த இச்சையோடு ஒரு பெண்ணை ஒருவன் பார்க்கும் பொழுது அவன் அந்த பாவத்தை செய்தாயிற்று என்று சொல்லி ஆண்டவர் காண்பிக்கிறது எங்களுக்கு காண்பிக்கிறதை நாங்க பார்க்கிறோம். ஆகவே சரீர செயலோடு மட்டுமல்ல, இருதயத்தோடும் சம்பந்தப்பட்டது இந்த பாவம்.
ரைட்? அது வந்து திருமணத்துக்கு முன்னான வாழ்க்கையா இருக்கலாம், அல்லது திருமணத்துக்கு பின்னாக நாங்க நடந்து கொள்ற தவறான முறையில் நடந்து கொள்ற காரியங்களாக இருக்கலாம். ரைட்? இது எல்லாமே எங்களுடைய இருதயத்தோடு சம்பந்தப்பட்டு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது இல்லையா, அது உள்ளுக்குள்ள இருந்து அது கற்பம் தரித்து அது பாவமாக வெளியே வரும்னு சொல்லு. ரைட்? ஆகவே இச்சையோடு பார்க்கிறவன் ஆண்டவருடைய வசனத்தின் படி என்ன செய்துட்டான்? திருமண உடன்படிக்கையை மீறிட்டான். ரைட்? இன்னும் சில காரியங்களை பார்ப்போம் அன்பாளர்கள். நம்முடைய ஹைடல்பர்க் கேட்டகிசம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வேத வினா விடையில இருதயத்தோடு சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லும் பொழுது இருதயத்துல இருக்கின்ற என்னது, அந்த இச்சைகளுக்கு தீனி போடாத படிக்கு நாங்க கவனமா இருக்கோம். அந்த இச்சைகளுக்கு தீனி போடும் பொழுது என்ன நடக்குது? அது விபச்சாரமாக வெளியில வரும். ரைட்? அப்ப இங்க நாங்க பார்க்கிறோம், தவறான உடல் சம்பந்தமான பாவ நினைவுகளை உருவாக்கும், சரியா, பாவ நினைவுகளை உருவாக்கும் மனிதர்கள் அல்ல எந்த ஒரு காரியத்தையும் நாம் புறக்கணிக்க வேண்டும். ரைட்? அப்ப என்ன சொல்லப்படுது? எங்களுக்கு இப்படியான இந்த இச்சைகளை தூண்டுகின்ற நினைவுகளை எங்களுக்கு கொண்டு வந்து தருகின்ற அது என்ன காரியமாக இருந்தாலும், அது மனிதனாக இருந்தாலும் அல்லது வேறொரு விஷயமாக ஒரு காரியமாக இருந்தாலும் அதை நாங்க என்ன செய்யணுமா? புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லப்படும். ரைட்? இந்த கட்டளையின்படி நாங்க வாழ, கடவுளுக்கு மகிமைப்படுத்த நாங்க விரும்புவோம் என்று சொன்னால், சில மனிதர்கள் இருப்பாங்க, எப்பவும் எங்களோடு பேசும் பொழுது எங்களை வழிநடத்துகின்ற அந்த சந்தர்ப்பங்கள் அல்லது எங்களோடு இடைப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் சில நேரங்கள் எங்களுக்கே தெரியும், இது ஏதோ ஒரு தவறான சிந்தையை எனக்கு இவருடைய பழக்கம் எனக்கு கொடுக்கிறது என்று எங்களுக்கு தெரியும் பொழுது நாங்க என்ன செய்யணும்? அந்த மனிதரை நாங்க தள்ளி வைக்கணும், அவங்களை நாங்க புறக்கணிக்கணும். ரைட்? என்று சொல்லப்படுது. அல்லது அடுத்து நாங்க பார்க்கிறோம் அசுத்தமான வார்த்தைகள். இது எல்லாமே அந்த விபச்சார பாவத்துக்கு எங்களை தூண்டுகின்ற விஷயமா இருக்கு. அசுத்தமான வார்த்தைகள்னா என்னது? ரைட்? இப்ப நாங்க பயன்படுத்துற அசுத்தமான வார்த்தைகள் என்னது? டபுள் மீனிங். ரைட்? அப்ப இந்த அசுத்தமான வார்த்தைகளை வந்து நாங்க என்ன செய்யறோம்? மற்றைய மனைவிமார்களோடு, இன்னொருத்தருடைய மனைவிமார்களோட, இன்னொருத்தருடைய கணவன்மார்களோட, அல்லது திருமணம் ஆகாத ஆண்களோட, அல்லது திருமணம் ஆகாத பெண்களோட இப்படியான டபுள் மீனிங்கான வார்த்தைகளை நாங்க பிரயோகித்துக் கொள்வோம்னு சொன்னோம். அப்ப இன்றைய காலத்துல என்ன சொல்லுவோம்? நம்ம இதெல்லாம் இது சாதாரணமா இருக்கு. இன்னைக்கு என்னது? இது சும்மா ஜோக், இது சும்மா என்னது, நாங்க எங்களுக்கு ஒருத்தர் தெரியும், நாங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியும், அவங்க யாரும் எங்களுக்கு தெரியாதுனால அவங்க ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க, பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன செய்யறோம்? இந்த காரியங்களை நம்ம பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ரைட்? ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை எங்களை எச்சரிக்குது அன்பானவர்களே. ரைட்? இந்த காரியங்களை, இப்படியான பேச்சுக்களை நாங்க புறக்கணிக்கணும் என்று எங்களுக்கு ஆண்டவருடைய வசனம் சொல்லு. இது கொஞ்சம் டேஞ்சரான விஷயம் தான் இல்லையா? இன்றைக்கு சில சினிமாக்கள்யா இருக்கலாம், சில விதமான காரியங்களா இருக்கலாம், எங்களுக்கு இந்த சிந்தனை போடப்படுது, இது வந்து பிரச்சனை இல்லாத ஒரு விஷயம்னு சொல்லி. ரைட்? அடுத்து பாருங்க, கதைகள், படங்கள், புத்தகங்கள் மற்றும் பத்திரிகைகள். ரைட்? அப்ப நாங்க வாசிக்கிற இப்படியான சிந்தனைகளை தூண்டக்கூடிய, இப்படியான இச்சைகளை எங்களுடைய வாழ்க்கையில தூண்டக்கூடிய கதைகளா இருக்கலாம், படங்களா இருக்கலாம், புத்தகங்களா இருக்கலாம், பேப்பர்ஸா இருக்கலாம், அவைகளை நாங்க என்ன செய்யணுமா? புறம்பே தள்ள வேண்டும் என்று விளக்கம் கொடுக்கப்படும். அடுத்து பாருங்க, மாம்ச இச்சை நினைவுகளை தூண்டக்கூடிய ஆடைகளை நாம் அணியக்கூடாது. ரைட்? இப்ப பாருங்க, நான் அறகுறையா ஒரு ஆடையை அணிவேன்னு சொன்னா, அதாவது நம்ம தனிப்பட்ட ரீதியில ஒருத்தர் அணிவேன்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இது என்னுடைய விருப்பம், இது வந்து இன்னைக்கு இருக்கின்ற ஃபேஷன், நான் இப்படித்தான் உடுத்துவேன். ரைட்? பார்க்கிறவன் பார்க்கட்டும், பார்க்காதவன் சும்மா இருக்கட்டும், அது என்னுடைய பிரச்சனை, அது அவனுடைய பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அவன் ஒழுங்கா பார்த்தான்னு சொன்னா எனக்கு அது அவன் வந்து அந்த பாவத்துக்குள்ள விழமாட்டான். அவன் மோசமான கண்ணுனால என்னைய பார்க்கறதுனாலதான் இது வந்து அவனுக்கு பிழையா தோன்றுதுன்னு சொல்லி இன்னைக்கு வந்து அறகுறையா உடுத்துறவங்க அர்த்தம் கற்பிப்பாங்க இல்லையா? ஆனால் இங்க என்ன சொல்லப்படுது? மற்றவர்களுடைய அந்த மாம்ச இச்சையை தூண்டக்கூடிய, அந்த இச்சை நினைவுகளை தூண்டக்கூடிய விதமாக ஆடை அணிய கூடாது என்று நமக்கு கற்பிக்கப்படுது. ரைட்?
அப்ப இது ரொம்ப முக்கியம் அன்பாக. இந்த காலத்துல நம்மளா இருக்கலாம் அல்லது நம்முடைய பிள்ளைகளா இருக்கலாம், அவங்களுக்கு இப்பவே நாங்க சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு இல்லையா? அவங்க மறைக்க வேண்டிய இடங்களை மறைத்து ஆடைகளை அவங்க அணிய வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். அப்ப தாய் தகப்பன்மார் பிள்ளைகளை சிறு வயதில இருந்து என்ன செய்ய இருக்குது, அவர்கள் உடுத்துகின்ற உடைகள், அவங்க அணிகின்ற அந்த ஆடைகளை நாங்க கவனமாக தேர்வு செய்யறதுக்கு அவங்களுக்கு உதவி செய்யும். அதே போல அவங்க அவங்க அணிந்து கொள்ளும் பொழுது சரியான முறையில் அதை எப்படி அணியலாம் என்று நாங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சில இடங்கள்ல அன்பானவங்களை இது இதை கணக்கே எடுக்கிறது இல்லை. கண்ட மாதிரி உடுத்தி கொண்டு அப்பாவோட அம்மாவோட பிள்ளைகள் போய் கொண்டிருக்கும். அம்மாவும் அதே மாதிரி உடுத்தி கொண்டு போய் கொண்டிருப்பாங்க. ஆனால் இங்க ஆண்டவருடைய வசனத்தை விளக்கம் கொடுக்கும்போது நமக்கு சொல்லப்படுது, மாம்ச இச்சை நினைவுகளை தூண்டக்கூடிய ஆடைகளை நாங்க அணியக்கூடாது. இது நாங்க ரொம்ப கவனமா இருக்கோம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் ரொம்ப, நம்ம சர்ச்சில் இல்ல, அநேக சர்ச்சஸ்ல என்ன நடக்குது, இந்த மாதிரி இச்சைகளை தூண்டக்கூடிய ஆடைகளோட பெண்கள் உலா வர்றதை நாங்க பார்க்கிறோம். அடுத்து, கபடற்ற நிலையில் கிறிஸ்தவர்கள் பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் நாகரிகமற்ற படங்கள் மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்க கூடாது. சில இடங்கள்ல நாங்க என்னது நாடகமா இருக்கலாம், சாதாரணமா இன்னைக்கு டிவில போகுது இல்லையா, எல்லாமே காட்டப்படுது. அது தொலைக்காட்சி எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் இன்னைக்கு இந்த காரியங்கள் இல்லாம ஒண்ணுமே இல்லை. இச்சைகளை தூண்டக்கூடிய காரியம் இல்லாம ஒரு விஷயமும் இல்லை. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு சொல்லப்படுது என்னது, இப்படியான காரியங்களை நாங்க பார்க்க கூடாது. அடுத்து பாருங்க, நடனம் மற்றும் சரீரங்கள் தொடும் நிலையில் உள்ள நிகழ்ச்சிகள் பல நேரங்களில் உடல் உறவுக்கு, சரீர ரீதியான உறவுக்கு அல்லது பாவத்திற்குள் எங்களை என்ன செய்தான் நடத்துகிறது என்று சொல்லப்படுது. இப்ப பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு, இச்சையோடு பார்ப்பது உள்ளுக்குள்ள உருவாகுகின்ற காரியம். அப்ப இந்த விஷயம் எல்லாம் என்ன செய்யுது, உள்ளுக்குள்ள எங்களுடைய இருதயத்துல இச்சைகளை உருவாக்குகிறதாக இருக்கிறது. ஆகவேதான் பாருங்க, டான்ஸ் டான்ஸ் எல்லாமே எப்படி மற்றவங்களை கவர்ந்து கொள்ளும்படியாக பல டான்ஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதே போல ஒருவருக்கு அங்கங்களை தொட்டுக் கொள்வது, சரீரங்களை தொட்டு நடனம் ஆடுவது, அதை பார்ப்பது மாத்திரமல்ல, நாங்களும் கூட, அது ஆலயத்திலேயா இருக்கலாம் அல்லது பாடசாலையில உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சியா இருக்கலாம், அந்த நிகழ்ச்சிகள்ல ஆண் பெண்கள் தொட்டு காரியங்களை டான்ஸ் ஆடுற அந்த விஷயங்களை நீங்க அனுமதிக்க கூடாது. இப்ப பாருங்க, இன்னைக்கு ஆலயம் சொல்லிட்டு சர்ச்னு சொல்லிட்டு பல நிகழ்ச்சிகள், அங்க ஆண் பெண்கள் எல்லாருமே கலந்து ஒரு ஒழுக்கமற்ற செயல்கள்ல ஈடுபடுறது நாங்க பல இடங்கள்ல பார்க்கிறோம் இல்லையா? அப்ப ஆண்டவருடைய வசனம் எங்களுக்கு தெளிவாக விளக்கம் கொடுக்கும்போது சொல்லப்படுது, இப்படியான காரியங்களை எங்களுக்கு எப்படியான விதத்தில் வழிநடத்துமா, அந்த வெளிப்படையாக விபச்சார காரியங்களுக்குள்ள எங்களை வழி நடத்தும், அதுக்கு நேராக எங்களை அதை சோதித்து எங்களை வழிநடத்தும் சொல்லப்படும். ரைட்டா? ஆகவே அந்த விளக்கம் முடியும் பொழுது இப்படியாக எழுதுறாங்க, சோதனைகளுக்கு உட்பட பண்ணாதிரும் என்று ஜெபிக்கும் கிறிஸ்தவர்கள், வாலிபர்கள் சோதனைகளை புறக்கணிப்பதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். அப்ப கிறிஸ்தவர்களாகி நாங்க என்ன செய்யணுமா, ஆண்டவர்கிட்ட தொடர்ந்தும் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே சோதனைக்கு உட்பட பண்ணாத படிக்க என்னை காத்தருளும் ஆண்டவரை ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிற அதே நேரத்துல அந்த சோதனைகளை புறக்கணிக்கிறதுக்குரிய வழிகளை நாங்க எடுக்கணும். அப்ப நாங்க ஜெபித்துட்டு நாங்க மேலே சொல்லப்பட்ட அந்த காரியங்களை செய்து கொண்டிருப்போம்னு சொன்னா நாங்க பொய்யாக ஜெபிக்கிறதாக, அக்கறை இல்லாமல் ஜெபிப்பதாக அது மாறிவிடும் இல்லையா? அப்ப கடைசியா நாங்க வாசிக்கிறோம், அப்பொழுது அவர்கள் தங்களில் கற்பை பாதுகாக்கும்படி தேவன் உதவி செய்வார். அப்போது திருமணத்தில் கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ தங்களை சுத்தமாக கொடுக்க முடியும். அப்ப இந்த எல்லா காரியமும் எதற்காக சொல்லப்படுதுன்னு சொன்னா, உங்களுடைய திருமண வாழ்க்கை அது சுத்தமாக, அதே நேரத்துல அந்த வாழ்க்கை உங்களுக்கு முழுமையான சந்தோஷத்தையும் திருப்தியையும் கொடுக்கத்தக்க ரீதியாக அவைகள் அமையும்படியாகத்தான் இந்த காரியங்களை நீங்க செயல்படுத்தணும்னு சொல்லி ஆண்டவருடைய வசனம் நமக்கு சொல்லித்தரு. அப்ப இன்னைக்கு டிவிகள்லயா இருக்கலாம், போன்லயா இருக்கலாம், இன்டர்நெட்லயா இருக்கலாம், பேப்பர்ஸ்லயா இருக்கலாம், நாங்க இந்த மாதிரி காரியங்களை புறக்கணிக்கிற இருதயத்தோட
நாங்க செயல்படுறோமா என்பதை நாங்க சிந்தித்து பார்க்கணும் அன்பானவர்களே. ரைட். இன்னும் சில காரியங்களை பார்க்கிறோம். விபச்சாரம் என்பது பாருங்க எழுதியிருக்குது, ஒன்றாக இருக்கும் கணவன் அல்லது மனைவி வெளியில் உள்ள ஒருவருடன் ஒன்றாகி திருமண ஒப்பந்தத்தை உடைப்பதாகும். ரைட். அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, ஒன்றாக இணைத்து கடவுளுடைய சமூகத்துல திருமண ஒப்பந்தத்துல அவங்க கடவுளுக்கு முன்பாக அறிக்கை செய்து இணைந்தவங்க, அந்த 2 பேர்ல இருந்து யாரோ ஒருவர் அந்த உடன்படிக்கையிலிருந்து வெளியே போய் இன்னும் ஒரு நபரோடு இணைவதானது என்னவா, இந்த ஒப்பந்தத்தை உடைக்கிறதுக்கு சமம். இந்த ஒப்பந்தம் எங்க செய்யப்பட்டுச்சு, இந்த ஒப்பந்தம் கணக்கெடுக்கப்படலன்னு அர்த்தம். எங்க செய்யப்பட்டுச்சு நாங்க பார்த்தோம், கடவுளுடைய சமூகத்துக்கு முன்பாக செய்யப்பட்டுச்சு. ரைட். பாருங்க, அடுத்து நாங்க பார்க்கிறோம், இந்த விபச்சார பாவம் என்ன செய்தான், குடும்பத்தை அழிக்கிறது. பெற்றோர்கள் மட்டுமல்ல, குழந்தைகளும் ஆவிக்குரிய நிலையில என்ன செய்யப்படுறாங்களா, காயப்படுத்தப்படுகிறார்கள். ரைட். தாய் தகப்பன் இப்படியான பாவத்துல ஈடுபடும் பொழுது அது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதாக சொல்லப்படுது. அடுத்து பார்க்கிறோம், விபச்சாரம் ஆவிக்குரிய விவாகரத்து ஆகும். இது எல்லாமே அந்த ஹைடல்பர்க் கேட்டகிசத்துல இருந்து எடுக்கப்பட்டது. ரைட். என்னவா, ஆவிக்குரிய ரீதியில விவாகரத்து பண்ணதுக்கான அடையாளமா. ரைட். அப்ப இப்படியாக ஆவிக்குரிய ரீதியில நாங்க கடவுளுடைய சட்டத்தை கடவுளுக்கு முன்பாக செய்து கொண்டு உடன்படிக்கை உடைக்கும் பொழுது கடைசி எங்க கொண்டு போய் விடுதா, அது உண்மையான வெளிப்படையான உண்மையான கணவன் மனைவியோட இருக்கின்ற அந்த விவாகரத்துக்கு அதுக்கு நேராக அது எங்களை வழி நடத்துதான். ரைட்டா. ரைட். அடுத்து, விபச்சாரம் என்பது தன்னுடைய அல்லது மற்றவருடைய திருமண மகிழ்ச்சியை தாக்குவதாகும். இது எப்படி விளங்கிக் கொள்ளலாம்? ரைட். நாங்க பார்த்தோம், வெளிப்படையாக செயல்படுவது மாத்திரமல்ல, இருதயத்தோடு சம்பந்தப்பட்டது. அதே போல இங்க நாங்க பார்க்கிறோம், இந்த பாவம் எப்படியாப்பட்டதான், தங்களுடைய திருமண வாழ்க்கையின் மகிழ்ச்சியை மாத்திரம் அன்றி இன்னும் ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற திருமண வாழ்க்கையின் மகிழ்ச்சியை இல்லாமல் செய்யும், அதை தாக்கும் ஒரு விஷயமாக இருக்கிறதா. இது எப்படி, ஒரு கணவனோ மனைவியோ இங்க உண்மை இல்லாம வெளியில போய் இன்னும் ஒரு குடும்பத்துக்குள்ள புகுந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை தனக்கு சாதகமாக சில நேரங்களில் பயன்படுத்தி கொண்டு, அல்லது அந்த குடும்பத்தில் இருக்கிற மனைவியோ கணவனோ தங்களுக்குள்ள இச்சை நிமித்தம் இன்னும் ஒரு குடும்பத்துல போய் அந்த குடும்பத்துல இருக்கின்ற அந்த உடன்படிக்கை மீறி செயல்படும் பொழுது அவங்க இருவரும் தவறான காரியங்களில் ஈடுபடும் பொழுது அது என்னதான், மற்ற இன்னொருடைய குடும்பத்தை பிரிக்கிறது, இன்னொரு குடும்பத்தை இல்லாமல் செய்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது என்று நாங்க பார்க்கிறோம். ரைட். அப்ப ஹைடல்பர்க் கேட்டகிசத்துல 108வது கேள்வி பதில நாங்க வாசிக்கிறோம், அதிலும் மோசமானது, இது தேவன் ஏற்படுத்தியுள்ள திருமண நியமனத்திற்கு எதிரான மற்றும் தேவனுக்கும் எதிரான தாக்குதலாகவும் இருக்கிறது. சரியா. இன்னொரு குடும்பத்தை கெடுப்பது என்பது அந்த குடும்பத்துக்கு விரோதமாக செயல்படுற விஷயம் மட்டுமல்ல, தன்னுடைய குடும்பத்துக்கு விரோதமாக மட்டும் செயல்படுவது மாத்திரமல்ல. சொல்லுவோம் இல்லையா, இது எங்க விருப்பம், நான் இப்படித்தான் இருப்பேன். ரைட். நான் அவங்க விருப்பம் இல்லாம அவங்க குடும்பத்துல போய் நான் என் கையை வைக்கல, நான் அவங்க குடும்பத்துக்குள்ள நான் தலையை போடல. ரைட். அவங்களுடைய விருப்பத்தோட செய்தோம். அப்ப எங்க விருப்பம் அவங்க விருப்பம்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப இங்க என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, எங்க விருப்பம் உங்க விருப்பம் இல்ல, இந்த காரியம் கடவுளுக்கு எதிரானது, கடவுளுக்கு விரோதமாக செயல்படுகின்ற ஒரு விஷயம், கடவுளுக்கு எதிரான தாக்குதல் என்று சொல்லப்படுது. சரியா. ஏன் அப்படி சொல்லப்படணும்? ரைட். பார்ப்போம், ஆண்டவருடைய வசனத்துல ஏது கடவுளுக்கு விரோதமானது சொல்லப்படுதுன்னு சொன்னா, பாருங்க, எபிரேயர் 13 வாசிக்கிறோம், விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசி படாததுமாயும் இருப்பதாக வேசிக்கல்லரையும் விபச்சாரரையும் தேவன் என்ன செய்யறாரா, நியாயம் தீர்ப்பார்னு சொல்லப்படுது இல்லையா. அப்ப இங்க இந்த வசனத்துல பாருங்க, ஒரு சொல் சொல்லப்பட்டிருக்குது, கனமுள்ளதா இருப்பதாக, விவாக மஞ்சம் அசூசிப்படாததா இருப்பதாக சொல்லப்படுது. ரைட். இங்க நாங்க பார்த்தோம், கடவுளுக்கு விரோதமான தாக்குதல் இந்த பாவம், கடவுளை எதிர்த்து செயல்படுறோம். ஏன்
இந்த எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27-33 வரையிலான வசனங்களை நாங்க வாசிக்கும் பொழுது நாங்க காண்றோம், அங்க இருக்கின்ற இந்த வசனங்கள் நீங்க பிறகு வாசித்து பார்க்கலாம். திருமணத்தை குறித்து எழுதும் பொழுது கணவன் எப்படியாக இருக்கணும், மனைவி எப்படியாக இருக்கணும், நாங்க முதல்ல பார்த்தோம். இது இந்த 2ஆம் வசனம் பாருங்க. அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகின்றான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே அப்படின்னு சொல்லப்படும். எல்லாம் சொல்லப்பட்டு வர்ற சந்தர்ப்பத்தில் அன்பானவர்களே, பாருங்க, இந்த சிவப்பு நிறத்துல ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கிற வசனம் என்ன சொல்லுதுன்னு, இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். சரியா? இப்ப திருமண வாழ்க்கை ஒரு பெரிய ரகசியத்தை வெளிப்படுத்துதான். ரைட்டா? எனவேதான் அந்த திருமண வாழ்க்கை உடைப்படும் பொழுது, அந்த திருமண வாழ்க்கைக்கு துரோகம் செய்யும் பொழுது நாங்க பார்த்தோம், என்ன செய்யறோமா, கடவுளுக்கு எதிரான தாக்குதலை நாங்க செலுத்துறோம்னு சொல்லப்படுது. ரைட்டா? ஏன்னு சொன்னா நம்முடைய திருமண வாழ்க்கை ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை வெளிப்படுத்துது. கணவன் மனைவியாக இணையும் பொழுது ஒரு ஆவிக்குரிய சத்தியம். என்ன அந்த சத்தியம் பாருங்க. பாருங்க, நாங்க வாசித்தோம் எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல அந்த பகுதியை நாங்க வாசித்தோம். என்ன ரகசியம் பாருங்க. கணவன் மனைவி உறவானது கடவுளுக்கும் அவருடைய மக்களுக்கும் இடையிலான உறவை என்ன செய்தார், காண்பிக்கின்றது. ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்லை? இன்னும் எங்களுடைய திருமண வாழ்க்கை எவ்வளவு பெருமதியானது, மேன்மையானது என்பதை நாங்க காண்றோம் அன்பானவர்களே. சும்மா திருமணம் முடிச்சுட்டு சும்மா அப்படியே பிள்ளை குட்டிகளை பெற்றுக்கொண்டு அப்படியே வாழ்றதுக்கு இல்ல திருமண வாழ்க்கை. அது அந்த திருமண வாழ்க்கை கடவுளுக்கும் எங்களுக்கும் இடையில இருக்கின்ற உறவை காண்பிக்குதான். ஆகவேதான் பழைய ஏற்பாட்டில் நாங்க வாசிக்கிறோம், அடிக்கடி வாசிக்கலாம். நல்ல உதாரணத்துக்கு ஓசியா தீர்க்க தரிசன நூலை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, சிறிய தீர்க்க தரிசன நூலை வாசிப்பீங்கன்னு சொன்னா நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். அங்க கடவுள் தன்னுடைய ஜனங்களை தன்னுடைய மனவாட்டியாக அழைக்கிறார், தன்னை மணவாளனாக அழைக்கிறார். அப்ப அந்த மக்கள் இவங்களை கடவுளுக்கு துரோகம் செய்துட்டு போகும் பொழுது, ஒரு கணவனுக்கு துரோகம் செய்துட்டு போனதை போல கடவுள் இந்த தீர்க்கதரிசியின் மூலம் காரியங்களை சொல்றதை நாங்க பார்க்கிறோம். ரைட்டா? அப்ப மக்கள் பாவம் செய்யும் பொழுது கடவுள் சொல்லுவார், நீங்க எனக்கு விரோதமாக விபச்சாரம் செய்தீர்கள், வேசித்தனம் பண்ணினீர்கள் சொல்லிட்டு அந்த வசனத்தை பாவிப்பார். இந்த வசனங்கள்லாம் எதுக்கு பாவிக்கப்படும் சொன்னா, திருமண உறவுல இருந்து உடைத்து கொண்டு போகிறவர்களுக்கு பாவிக்கப்படுகின்ற சொற்கள். ஆண்டவர் இந்த திருமண உறவின் பழைய ஏற்பாடு நாங்க பார்க்கிறோம், ஒரு திருமண உறவோடு சம்பந்தப்படுத்தி தன்னையும் மக்களையும் காண்பிக்கிறது நாங்க அவதானிக்கிறோம் அன்பானவர்களே. ரைட்? அப்ப கிறிஸ்து மற்றும் தமது சபைக்கு இடையான திருமணத்தை அடையாளம் காண்பிக்க, திருமணம் என்பது தேவனோடு ஒன்றாக்கப்படுவதற்கு இணையாக இருக்கின்றது. ரைட்? என்ன நாங்க பார்க்கிறோம், கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தாராம், அவர் மணவாளனாக தன்னுடைய சபையை, தன்னுடைய திருச்சபையை, தன்னுடைய மக்களை தன்னோடு இணைத்துக் கொள்ளுகின்ற அந்த செயல்பாட்டை, தன்னோடு சேர்த்துக் கொள்ளுகின்ற அந்த செயல்பாடு எப்படியாக சொல்லப்படுது சொன்னா, ஒரு திருமணம் போல. அவர் திருச்சபை, அவர் நல்ல மணவாளனாக திருச்சபையை தனக்கு மணவாட்டியாக சேர்த்துக் கொள்ளுகின்றார். அததான் நாங்க வாசிக்கிறோம் இங்க. பவுல் அதைத்தான் வெளிப்படுத்துறார். இந்த ரகசியம், இது திருமண வாழ்க்கை என்பது இந்த ரகசியத்தை எங்களுக்கு ஞாபகப்படுத்துது, எங்களுக்கு வெளிப்படுத்துது. பாருங்க, 1 கொரிந்தியர் 7:39 நாங்க வாசிக்கிறோம் இல்லையா, ஒரு கிறிஸ்தவன் இன்னும் ஒரு கிறிஸ்தவனை மட்டும்தான் திருமணம் முடிக்கணும். அன்பா இருந்துட்டோம், பாசம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்நியர்களை, விசுவாசி அல்லாதவர்களை என்ன செய்யக்கூடாது, திருமண பந்தத்துல இணைத்துக் கொள்ள கூடாதுன்னு நாங்க வேதத்துல வாசிக்கிறோம். ரைட்டா? ஏன் அது ஏன்னு சொன்னா, அந்த திருமண வாழ்க்கை என்பது கிறிஸ்துவும் திருச்சபையும் இணைகின்றதை வெளிப்படுத்துகின்ற உன்னதமான விஷயமா இருக்கிறதுனால, உங்களுடைய திருமண வாழ்க்கையை அர்த்தமுள்ள விதத்துல நீங்க அமைத்துக் கொள்ள வேண்டும். அவிசுவாசியை கொண்டு வந்து போடும் பொழுது அது எப்படியாக மாறுது, அந்த உண்மையான திருமண வாழ்க்கை அங்க காண முடியாது. இங்க இந்த வார்த்தைகளின் படி
எனவே அன்பானவர்களே, இவ்வளவு பெரிய ஒரு சத்தியத்தை, இவ்வளவு பெரிய ஒரு ரகசியத்தை நம்முடைய திருமண வாழ்க்கை வெளிப்படுத்துது. அதாவது கிறிஸ்து நம் மீது வைத்த அந்த அன்பு, அவரோடு நாங்கள் இணைந்து கொண்ட அந்த அந்த ஒப்புரவாக்கப்பட்ட அந்த காரியத்தை திருமண வாழ்க்கை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. இப்ப யோசிச்சு பாருங்க அன்பானவர்களே, இந்த சத்தியம் எவ்வளவு மேன்மையானதுன்னு சொல்லி, எவ்வளவு ஒரு உன்னதமானது, எவ்வளவு ஒரு பரிசுத்தமானது நம்முடைய திருமண வாழ்க்கைன்னு சொல்லி, எவ்வளவு அது ஒரு தெய்வீகமானதுன்னு யோசிச்சு பாருங்க. இப்படி நம்ம உணர்ந்து கொண்டோம்னு சொன்னா நம்முடைய திருமண வாழ்க்கையில் நம்ம குடிச்சிட்டு ஆடிக்கிட்டு இருப்போமா? நம்முடைய திருமண வாழ்க்கையில கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருப்போமா நமக்கு இஷ்டமானபடி? இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. கல்யாணத்துக்கு முதல் ஆரம்பத்துல எல்லாம் என்ன செய்வாங்களா, இந்த கல்யாண மன்னிக்கணும், இந்த மேன்மையை உணராத படிக்கு ஏதோ பூமியில மனுஷியாக பிறந்துட்டோம், ஒரு உணர்வுக்குள்ள நாங்க ஒரு உறவுக்குள்ள நாங்க இருக்கணும், திருமணம் ஆகணும், ஒரு கால்கட்டு போடணும் என்றதுக்காக ஒரு லேசான சிந்தனையோடு என்ன செய்யறோம், நம்ம சில நேரங்களில் திருமண வாழ்க்கையில இணைய பார்க்கிறோம். ரைட்? அதைத்தான் இங்க நாங்க பார்க்கிறோம். இது உன்னதமான, பரிசுத்தமான, தெய்வீகமானது இந்த உறவு. இது கிறிஸ்துவின் அன்பையும் அதே போல திருச்சபையின் கடவுள் மீதான கீழ்ப்படிதலையும் அந்த அன்பையும் அவருக்குள்ள இருக்கிற அந்த ஒற்றுமையையும் எங்களுக்கு காண்பிக்கிறதாக இருக்கிறது எனக்கு அன்பானவர்களே. சரியா? அப்ப திரும்பவும் நாங்க பார்க்கிறோம், திருமணம் என்பது தேவனோடு ஒன்றாக்கப்படுவதற்கு இணையாக இருக்கிறது, அதற்கான ஒரு செயலா இருக்கு. ஆகவே விபச்சார பாவமானது கடவுளை அவமதிக்கின்ற செயலாக இருக்கிறது. சரியா? இப்ப பாருங்க, கடவுளோடு இணைகிற அந்த சத்தியத்தை வெளிப்படுத்துறதா இருக்கு நம்முடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி வாழ்க்கை. அந்த கணவன் மனைவி வாழ்க்கையில பிளவுகள் ஏற்படும் பொழுது, அந்த கணவன் மனைவி வாழ்க்கைக்குள்ள விபச்சாரம் என்கின்ற பாவம் வரும் பொழுது, அந்த கணவனோ அந்த மனைவியோ தன் கணவனுக்கு விரோதமாக அல்லது தன்னுடைய மனைவிக்கு விரோதமாக செயல்படுறது மாத்திரமல்ல, அந்த உறவுகளை அவமதிக்கிறது மாத்திரமல்ல, அதே போலவே அவன் என்ன செய்யறான், கடவுளை அவமதிக்கின்றான். சரியா? 1 கொரிந்தியர் 6:13-20 வசனங்கள் நாங்கள் வாசிக்கும் பொழுது நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்க, பிறகு வாசிக்கலாம். அதுல ஒரு பகுதி சொல்லுது, சரீரமும் வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர். இப்ப பாருங்க திருமண வாழ்க்கை எங்க போகுதுன்னு சொல்லி, என்ன அர்த்தத்தை எங்களுக்கு கற்பிக்குதுன்னு சொல்லி. அப்ப எங்களுடைய சரீரம் இப்படியான மோசமான செயல்கள்ல திருமண பந்தத்தை உடைத்து கொண்டு வெளியில போய் வாழ்ந்து வெளியில இருக்கிற சந்தோஷங்களை அனுபவிக்கும்படி இச்சத்தனத்தோடு செயல்படுறதுக்கு அல்ல. ரைட்? அது கர்த்தருக்கு உரியது நம்முடைய சரீரம். அப்ப கர்த்தரும் சரீரத்துக்குரியவன்னு சொல்லப்படும். அந்த வசனங்களை வாசிப்போம். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்கள் ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமா இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறான் என்று நாங்க பார்க்கிறோம். அப்ப இந்த விபச்சார பாவம் என்ன செய்யுது, நாங்க அந்த பாவத்துல ஈடுபடும் பொழுது நாங்க ஒரே மாம்சமாக மாறிடுறோம். ரைட்? அப்ப பாருங்க, திருமண பந்தத்துல இணையும் பொழுதும் நீங்கள் ஒரே மாம்சம் சொன்னாரு. அந்த திருமண பந்தத்தை உடைத்து கொண்டு நீங்க போகும் பொழுது அதுவும் அந்த என்னவா மாறுது, ஒரே மாம்சமாக மாறுது. அப்ப நீ என்ன செஞ்சிருக்கிற, இந்த கடவுளுக்கு முன்பாக இருக்கின்ற அந்த உறவை உடைத்து உனக்கான ஒரு வாழ்க்கையை நீ கட்டியிருக்கிற என்பதை அது காண்பிப்பதோடு, நாங்க ஒரே மனைவி கடவுளுக்கு முன்பாக பெற்றுக்கொண்ட அந்த கணவன் மனைவியோடு இசைந்து வாழும் பொழுது, ரைட், அது எங்களுக்கு என்னத்தை வெளிப்படுத்துன்னு சொன்னா, கடவுள் எங்களோடு இசைந்து ஒரே ஆவியாக எங்களோடு இருக்கிறது அது காண்பிக்குது எனக்கு அன்பானவர்களே. ரைட் ரைட் அடுத்து பாருங்க, இந்த விபச்சாரம் பாவம் நம்முடைய சரீரத்துக்கு விரோதமானது என்று சொல்லி நாங்க கொஞ்சம் பார்த்தோம். அதே போல நாங்க வாசிக்க போற வசனங்களை வாசிப்போம். நாங்க இந்த பாவமானது நமக்குள்ள இருக்கின்ற ஒருவரை அகௌரவப்படுத்துது. சரியா? பாருங்க, ரைட், வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள்,
மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பா இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாக என்ன செய்யறான்? பாவம் செய்கின்றான். ரைட்டா? அப்ப எல்லா பாவமும் ஒரு மனுஷனுடைய சரீரத்துக்கு புறம்பானதாக இருக்குதான். ரைட்? ஆனால் இந்த இந்த பாவம் என்ன செய்தான்? சுய சரீரத்துக்கு தனக்கு தானே செய்து கொள்கின்ற பாவமாக இருக்கிறதா. அவ்வாறு கணவன் மனைவி ஒன்றாக இணைந்து ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். அதுல இருவர்ல யாராவது ஒருவர் இந்த பாவத்துல ஈடுபடும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்க? தனக்கு விரோதமாகவே அந்த பாவத்துல ஈடுபடுறாங்க. தங்களுக்கு பாதிப்புகளை, தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிம்மதிகளை, தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை இல்லாமல் செய்து கொள்ளும்படியாகவே என்ன செய்யறாங்களாம்? இந்த பாவத்துல ஈடுபடுகிறார்கள் என்பதை நாங்க பார்க்கிறோம். அதே போல இப்ப ஆண்டவர் எங்களை ரட்சித்துக் கொள்ளும் பொழுது அவருடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள என்ன செய்துட்டார்? தந்து விட்டார் இல்லையா? இந்த வசனம் சொல்லுது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். எனவே அன்பானவர்களே, கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் உண்மையாய் இருக்கிற காரியமானது என்னத்தை காண்பிக்குது? கடவுளை கனப்படுத்துவதை அது காண்பிக்குது. கடவுளுக்குரிய கனத்தை கொடுக்கிறது அது காண்பிக்குது. ரைட்டா? அதை மீறி நடக்கும் பொழுது என்ன செய்யறோம்? நாங்க அந்த ஆலயத்தை, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கின்ற ஆலயத்துக்குள்ள இருக்கின்ற அந்த பரிசுத்த ஆவியானவரை, கடவுளை நாங்க இந்த பாவம் செய்வதன் மூலம் என்ன செய்யறோம்? அகௌரவத்துக்கு உள்ளாக்குறோம். அவரை துக்கப்படுத்துறோம் என்பதை நாங்க ஞாபகத்துல இருத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா அன்பானவர்களை, அப்படியாக நாங்க எங்களுடைய சரீரத்துக்கு ஏற்றபடி இச்சைத்தனங்களுக்கு ஏற்றபடி செயல்பட முடியாது. ஏன்னா எங்களுடைய சரீரம் தேவனால என்ன செய்யப்பட்டிருக்குது? மீட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. ரைட்? அவருடைய விலை மதிப்புள்ள பேரை பெற்ற அந்த இரத்தத்தினாலே கடவுள் என்னையும் உங்களை மீட்டுக் கொண்டிருக்கிறார். எங்களுடைய சரீரம் அவருக்கு சொந்தமானது. எனவே அவருக்கு சொந்தமான அந்த சரீரத்தினால நாங்க அவரை மகிமைப்படுத்தணும் என்று நாங்க பார்க்கிறோம். எனவே எங்களுடைய சரீரத்துக்கு விரோதமாக நாங்கள் செயல்பட்டு தேவனை என்ன செய்யக்கூடாது? அகௌரவத்துக்கு உள்ளாக்க கூடாது. எனவே கணவன் மனைவியாக தேவனுடைய சமூகத்துல கைப்பிடித்து தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்தோம். விவாக அந்த ஒப்புதலை நாங்க தெரிவிச்சோம் கடவுளுக்கு முன்பாக. அப்படியாப்பட்டவங்க என்ன செய்யணும்? அந்த உடன்படிக்கைக்கு உண்மையாக இருந்து, ரைட், கடைசி வரைக்கும் உன்னை நேசிப்பேன், ரைட், உன்னோடே கூட இருப்பேன், ரைட் என்று அறிக்கை செய்தது போல அவங்க வாழும் பொழுது அந்த காரியமானது தேவனுக்கு கனத்தையும் தேவனுக்கு மகிமையையும் கொண்டு வரதாக இருக்கும் எனக்கு அன்பானவர்களே. அடுத்து பார்க்கிறோம் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்களுக்குள்ள, ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவளா இருக்க வேண்டும். பாருங்க, இங்கே சொல்லப்படுது சொந்த மனைவி, சொந்த புருஷன். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவுள். அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவுள். மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. ரைட்? இந்த பகுதியை ஏன் நாங்க பார்க்கிறோம்? அந்த விபச்சாரம் என்ற பாவத்துக்குள் நாங்கள் வீழ்ந்து விடாத படிக்கு கடவுள் எங்களை இணைத்திருக்கின்ற இந்த திருமண வாழ்க்கையை நாங்கள் காத்து கொள்ளும்படியாக நாங்கள் செயல்பட வேண்டிய விதங்கள், அதாவது கணவனுடைய மனைவியினுடைய கடமைகளை இந்த வசனங்களை நாங்க பார்க்கிறோம். ரைட்? இந்த காரியங்களை நாங்க சரியா செய்யும் படிக்கு, கடவுளுடைய உதவியோடு செய்யும் படிக்கு நாங்க ஆண்டவர் எங்கிட்ட எதிர்பார்க்கிறார். ரைட்டா? அப்ப முதலாவது பார்த்தோம், நீங்க இப்படியான பாவம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்துக்குள்ள புகுந்து விடாத படிக்கு நீங்க முதலாவது என்னது? அவனவன் தன் சொந்த மனைவியையும் சொந்த புருஷரையும் உடையவர்களாக இருக்க வேண்டும். அவங்களதான் உங்களுக்கு உரிமையாக நீங்க வச்சிருக்கணும். ரைட்? அப்ப கணவன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவி தன் புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமை. என்னென்ன கடமை இருக்குது? அதாவது திருமண வாழ்க்கையில இருக்கின்ற எல்லா கடமைகள், ரைட், அது அவங்களுடைய
தனிப்பட்ட அந்தரங்கமான வாழ்க்கையா இருக்கலாம், அல்லது அவங்க ஒருவருக்கொருவர் விசாரிக்கின்ற, ஒருவருக்கொருவர் தங்கள் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துகின்ற, அக்கறையோடு செயல்படுகின்ற அந்த எல்லா காரியங்களையும் அந்த திருமண வாழ்க்கையில அவங்க வெளிப்படுத்தி அவங்க செயல்படணும். எதற்காக? அந்த வேசித்தனம் இராத படிக்கு இவைகளை செய்யுங்கன்னு ஆண்டவர் சொல்றார் இந்த வசனத்துல. ரைட்? அதே போல பாருங்க, கடைசியாக மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. ரைட்டா? அப்ப ஒரே சரீரமாக இருப்பீங்க சொன்னார் ஆண்டவர் திருமணத்துல. இங்கேயும் அந்த வசனங்கள் சொல்லப்படுற காரியம் என்னது? மனைவி தன்னுடைய சரீரம் தனக்கு சொந்தமானது அல்ல, அது தன்னுடைய கணவனுக்கு சொந்தமானது. கணவன் யோசிக்கிறார், இந்த சரீரம் எனக்கு சொந்தமானது அல்ல, அது என்னுடைய மனைவிக்கு சொந்தமானது. ரைட்? அப்ப திருமண வாழ்க்கையில இப்படியான காரியங்கள் கூடாக உங்களுடைய கடமைகளை நீங்க செய்யும் பொழுது இந்த பாவத்திலிருந்து நீங்க தப்பிக்கலாம் என்ற ஒரு சுருக்கமான செய்தியை நாங்க இந்த இடத்துல பார்க்கிறோம் அன்பானவர்களே, இந்த வசனங்களின் மூலம். ரைட்? அடுத்து நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம் 5ஆம் அதிகாரத்துல திருமண வாழ்க்கையின் அந்த பகுதியினுடைய சுருக்கத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த திருமண வாழ்க்கையின் அந்த மகிழ்ச்சிய நீங்க அந்த வசனங்களை குறித்து வைத்துக்கொண்டு நீங்க வாசிக்கலாம். பிறகு வெளியில தேட வேணாமா அந்த சந்தோஷங்கள். அப்ப கணவன் என்ன செய்யணுமா? மனைவியின் இடத்துல அந்த சந்தோஷத்தை தேடணும். மனைவி அந்த சந்தோஷங்களையும் திருப்தியையும் தன்னுடைய கணவனிடத்துல தேடணும். அந்த வசனங்கள் அழகா எழுதப்பட்டிருக்குது. அந்த உறவுகளுக்குள்ள நீங்க மயங்கி இருக்கணுமா? வெளியில போய் மயங்க வேணாம், அந்த உறவுக்குள்ள நீங்க மயங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதாவது தங்களுடைய திருமண வாழ்க்கையின் அந்த கடமைகளை சரியான முறையில நிறைவேற்றி அந்த சந்தோஷத்துக்குள்ள நீங்க மயங்கி இருங்க என்று நாங்க பார்க்கிறோம். ரைட்? அடுத்து நாங்க வாசிக்கிறோம் அன்பானவர்களே, கடவுள் எல்லாவற்றையும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ரைட்? நம்ம கணவன் மனைவியாக இணைத்து அந்த இடத்துல நம்ம வாக்குறுதி எல்லாம் கொடுக்கிறோம் கடவுளுக்கு முன்பாக. நாங்க 2 பேரும் ஒன்னா இருப்போம், நேசத்தை பகிர்ந்து கொள்ளுவோம் எல்லாம் சொல்றோம் இல்லையா? இப்ப கடவுள் எல்லாத்தையும் கேட்கிறாரு, எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நீதிமொழிகள் 5:21 சொல்லப்படுது, மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்யறாராம்? சீர்தூக்கி பார்க்கிறார். அவனுடைய ஒவ்வொரு செயல்களையும், அவனுடைய பிறப்பிலிருந்து அவனுடைய இறப்பு வரையிலும் அவனுடைய ஒவ்வொரு செயல்களையும் கடவுள் சீர்தூக்கி பார்க்கிறார். அப்ப விசேஷ ஆசீர்வாதம் திருமண வாழ்க்கை, அந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் என்ன செய்யறாரு? சீர்தூக்கி பார்க்கிறார், அந்த காரியங்களை பார்க்கிறார். 1 கொரிந்தியர் 6:11 வாசிக்கிறோம் அன்பானவர்களே. இந்த வசனங்களுக்கு மேல இருக்கிற வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த திருமண வாழ்க்கைக்கு புறம்பா நடந்து கொள்ளும் பொழுது எப்படியான தண்டனைகள் வரும் எல்லாம் என்று சொல்லிட்டு இந்த 11ஆம் வசனம் வரும்போது சொல்லப்படுது, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள், அதாவது விபச்சாரக்காரர்களா இருந்தீர்கள், அதாவது திருமண வாழ்க்கைக்கு உண்மை இல்லாதவர்களாக செயல்பட்டீர்கள் என்று அந்த வசனம் சொல்லிட்டு, ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ரைட்? இப்படியான பாவத்துக்குள்ள நாங்க எல்லாருமே இருந்தோம் என்று வேத வசனம் சொல்லிட்டு, ஆனாலும் அந்த எல்லா பாவத்தில் இருந்தும் என்ன செய்யப்பட்டுச்சா? கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறீங்க. ரைட்? உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்படி நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. எனவே அன்பானவர்களே, நாங்க கடைசியா பார்க்கிறோம், எப்பொழுதும் கடவுளுடைய சமூகத்துல கணவனும் மனைவியா அந்த சிலுவையின் அண்டையில. ரைட்? பாருங்க, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே. சங்கீதம் 119:9. அடுத்து சங்கீதம் 51:10 இப்படியான பாவத்துல ஈடுபட்ட தாவீது ஜெபிக்கும் பொழுது, தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று தொடர்ந்தும் நானும் நீங்கள் என்ன செய்யிருக்குது? இந்த சோதனைக்கு உட்படுத்தாத படிக்க ஆண்டவரைங்களை, இந்த உட்படுத்த பண்ணப்படாத படிக்கங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட தொடர்ந்தும் இந்த பாவத்திலிருந்து வெளியாகும் படி காத்துக் கொள்ளும்படி நானும் நீங்களும் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ரைட்டா? கல்வாரி சிலுவை
ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் உண்மையான பூரணமான கணவன், மணவாளன். திருச்சபையாகிய மனைவியாகிய அவருடைய அந்த திருச்சபைக்கு ரைட், அவர் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி முழுமையாக தன்னுடைய அன்பையும் அவர்களுக்காக முழுமையாக தன்னை கீழ்ப்படுத்தினவருமான கர்த்தர் அவர். எனவே கணவன் தன்னுடைய பலவீனத்தோடும் மனைவி தன்னுடைய இப்படியான பலவீனங்களோடும் இருக்கும் பொழுது அவள் 2 பேரும் இணைந்து கிறிஸ்து இயேசு அண்டையில வரும் பொழுது அன்பானவர்களே அவங்க வாழ்க்கை அடைகிறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். புதிய ஏற்பாட்டுல அந்த திருமண வைபவத்துல, கானான் ஒரு திருமண வைபவத்துல அவர் போய் அந்த திருமண வைபவத்தை சந்தோஷமாக அனுபவிக்கும்படி அந்த இடத்துல அற்புதங்களை செய்து அதை சிறப்பித்த ஆண்டவராக இருந்தார். ரைட். எனவே திருமண வாழ்க்கையில பலவீனங்களோடும் குறைவுகளோடும் இருக்கிற நாங்க எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்துல வந்து எங்களுடைய திருமண வாழ்க்கையை காத்து கொள்ளும்படியாக தொடர்ந்தும் நாங்கள் அமர வேண்டியவர்களாக இருக்கிறோம். ரைட். எனவே சில குடும்பங்கள்ல எங்க போதகர்மார்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்காங்க, நித்திரைக்கு செல்லும் பொழுது கணவன் மனைவியாக என்ன செய்யணுமா, அவங்க தங்களுடைய கைகளை பிடித்து கொண்டு ஜெபத்தோடு தங்களுடைய நித்திரைகளுக்கு செல்லணும். அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் என்று சொன்னால் அவைகளை அறிக்கை செய்தவர்களாக, மனைவி உங்களுக்குரிய கடமைகளை நான் செய்யாம இருந்திருக்கிறேன், இப்படியான காரியங்களை பிளவிட்டிருக்கேன்னு சொல்லி உணர்ந்த காரியங்களை அறிக்கை செய்து, கணவனும் தன்னுடைய பாவங்களை மீறுதல்களை அறிக்கை செய்து ஒற்றுமைப்பட்டவர்களாக ஒப்புரவானவர்களாக நித்திரைக்கு நாங்க செல்லணும்னு நாங்க பார்க்கிறோம். காரணம், நம்முடைய மணவாளனாகிய கிறிஸ்து இயேசுநாதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்க நமக்கு வாழ்க்கை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ரைட். அப்ப இந்த வாழ்க்கைக்கு விரோதமாக செயல்படுகிற சாத்தானானவன் எப்பொழுது என்ன செய்யறான், இந்த குடும்பங்களை பிரித்து விடும்படியான பலவிதமான போராட்டங்களை நாம அதை பார்த்தோம் இல்லையா. டிவியா இருக்கலாம், இன்டர்நெட்டா இருக்கலாம், கதைகளா இருக்கலாம், புத்தகங்களா இருக்கலாம், ஆடைகளா இருக்கலாம், டபுள் மீனிங் வசனங்களா இருக்கலாம். இந்த காரியங்கள் மூலம் இந்த திருமண வாழ்க்கையின் அந்த உன்னத தன்மையை இழக்க பண்ண வைக்கிறான். ரைட். அதே நேரத்துல இப்ப பாருங்க, இன்றைக்கு இருக்கிற உலகத்துல ஆணும் திருமணம் முடிச்சு கொள்ளலாம், பெண்ணும் திருமணம் முடிச்சு கொள்ளலாம். இன்னும் சில இடங்கள்ல மோசமா மிருகங்களோட திருமணம். ரைட். இவ்வளவு மோசமான காரியங்களை நடக்கிறதுக்கான காரணம் என்ன? கடவுள் உன்னதமான காரியமாக திருமணத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாரு, குடும்பத்தை. அந்த குடும்பத்தை எப்படியாவது உடைத்து அதை மோசமாக மாற்றிவிட வேண்டும் என்றதுக்காக கடவுள் என்றதுக்காக சாத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறத நாங்க பார்க்கிறோம் அன்பானவர்களே. எனவே எங்களை எப்பொழுதும் பலப்படுத்தும்படியாக கிறிஸ்துவின் சமூகத்துல அவரிடத்துல பலனை கேட்டவர்களாக நாங்க செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். தொடர்ந்து நாங்க ஜெபிக்கணும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை எங்கள் உள்ளத்துல புதுப்பியும் என்று நாங்கள் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். தேங்க்யூ வெரி மச். இந்த நேரத்துல நாங்க கற்றுக்கொண்டதை நாங்க நிறைய படிக்கல, இது கொஞ்சம் விளக்கமான ரொம்ப பெரிய பாடமா இருந்தது. ஆனால் நான் சுருக்கமா 1 ஹவருக்குள்ள நான் இந்த காரியங்களை படிக்க நாங்க முயற்சித்தோம். எனவே நீங்க குடும்பத்தை குறித்த அனுபவம் உள்ளவர்கள் இருப்பீங்க, இந்த இடத்துல நீங்க பகிர்ந்து கொள்ளலாம் நீங்க கற்றுக்கொண்ட காரியங்களை. அது இன்னும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தேங்க்யூ. இன்றைக்கு கேள்வி கணைகளை தொடுக்கிற நம்முடைய தம்பி வரல இன்னைக்கு. அவர் இன்னைக்கு எங்கோ வெளியில போயிருக்கேன்னு சொன்னாரு, ஜோஷுவா. எனவே நாங்க கதைக்கலாம், வேற யாரும் நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். தேங்க்யூ. விக்கில இருந்து ஆரம்பிப்பானா? ஹலோ, சொல்லுங்க விக்கி. நீங்க நல்ல ஆசீர்வாதமா இருந்துச்சு. வேதத்துல ஒரு வசனம் ஒன்று இருக்குது, முப்பரினுள் சீக்கிரமாய் ஆறாது. அப்ப நான் பேசுற கேக்குதானே? கேக்குது. முப்பரினுள் சீக்கிரமா ஆறாது. ஏன்னா இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவன் இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், நாங்க கணவன் மனைவி மூன்றாவதா இருக்க போற நபர் வந்து அது எங்களுடைய தேவனாத்தான் இருக்கணும். அப்ப குடும்ப உறவுல வந்து
மூன்றாவதா ஒரு நபர் வருவாரா இருந்தா அது வந்து தேவனுக்குரிய அடையாளமா இருக்கணுமே தவிர ஒரு மனுஷனையோ ஒரு மனுஷியையோ நாங்க மூன்றாவது நபரா குடும்பத்துக்குள்ள கொண்டு வரக்கூடாது. அப்படி குடும்பத்துக்குள்ள கொண்டு வரவுமா இருந்தா அந்த குடும்பம் வந்து ஒரு சீர்கெட்ட நிலைமைக்கு போறதா இருக்குது. ஏன்னு கேட்டா இப்ப சாலமோனை பாத்தீங்கன்னா சாலமோன் வாழ்க்கை முறையில வந்து அவன் வந்து விசுவாச வீரர்கள் பட்டியல இருந்து எடுத்து போடுறாரு கடவுள். எப்ரேயர் 11 பாத்தீங்கன்னா தெரியும், அநேக விசுவாச வீரர்களை தேவன் வந்து சேர்த்துக் கொள்றாரு. ஆனா சாலமோன் பேர் வந்து அவனுக்கு இல்லாம போகுது. ஏன்னு கேட்டா அவன் எத்தனையோ திருமணம் முடிச்சான். 700 மனைவிகள், 300 மறுமனையாட்டிகள். அதே சமயத்துல வந்து பார்வோனுடைய மகளை முடிச்சதுனால தேவன் வந்து அவனுக்கு என்ன செய்றாருன்னு கேட்டா அவனை விசுவாச வீரர் பட்டியல இருந்து எடுத்து போடுறாரு. சமாரிய பெண்ணை பாத்தீங்கன்னாலும் தெரியும், ஏன்னா அவளுடைய வாழ்க்கை முறையை மாற்றுறதுக்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்க செயல்படுறவரா இருக்கிறாரு. ஏன்னு கேட்டா அவளுக்கு 5 கணவன்மார் இருக்கிறாங்க, இப்ப இருக்கிறது கூட அவனுக்கு கணவன் இல்லை. அவ இப்படிப்பட்ட பெண் வந்து ஒரு சுவிசேஷத்தை சொல்லுவாளா இருந்தா யாரும் கேட்க மாட்டாங்க. அப்ப ஒரு குடும்ப வாழ்க்கை சரிபட வேண்டும், சீர்பொருந்த வேண்டும். அப்ப கடவுளுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில வரப்போகிற அந்த நபர் வந்து அது எங்களை படைச்ச தேவனா இருக்கணுமே தவிர வேறொரு நபரா இருக்கக்கூடாது. அப்ப இந்த சரி ஆசீர்வாதமா இருந்துச்சு. நான் இப்ப வெளியில நிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ விக்கி. கணவன் மனைவிக்கு இடையில கடவுள் மாத்திரம் தான் இருக்கணும்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. வேறு யாரும்?